உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வருவாய் மயில் மீதினிலே வேளாவுடனே வருவாய், அடியார் பலரெங்குளரே அவரை விடுவித்தருவாய். சூப்பர் சிங்கர் வரலாற்றிலே நான் எழுதி இசையமைச்ச பாட்டை 12 ரவுண்டில் பாடினாரு. அது சந்திரன். எனக்கு நாட்டாள் தெய்வங்கள் மேலே பெரும் நம்பிக்கை உண்டு. ஸோ காவல் தெய்வங்கள் மேலே பெரும் நம்பிக்கை உண்டு. அப்படி நான் முருகரை இங்கே வாழ்ந்த ஒருத்தராக தான் பார்க்குறேன். ஸோ அப்போது அவர் இங்கே வாழ்ந்து நம்மளுடைய மலைகளின் அரசனாக இருந்து அங்கே இருந்த மக்களை காப்பாற்றுன்னு குடித்தலைவனாக தான். வேற என்னடா இருக்குது பக்கத்துலன்னு கேட்குறேன். இதை ஒட்டி பின்னாடி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னான். யாரா என்ன கோயில்றா இது? பாம்பன் சாமிகள் கோயில்னு. முருகர், அருணகிரிநாதர், அகத்தியர் 3 பேரும் சேர்ந்து அவருக்கு அருட்காட்சி கொடுத்த இடம் இது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பணம் கிடைச்சாதான் ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி முடிக்க முடியும். அப்படி இருக்க சூழல்ல மீட்டிங் கூப்பிடுறாரு, தரேன்னு சொல்லிட்டாரு. மீட்டிங் கூப்பிடுறாரு, அந்த மீட்டிங் போறேன். அவர் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வரேன், நீங்க போய் என் கேபின்ல உட்காருங்கிறாரு. அந்த கேபின்ல போய் உட்காடுறேன். பாம்பன் சாமிகளோட சிலை. ஏழை நெஞ்சம் எனக்கு, நீ இருக்கும் இடமே கிழக்கு. இயற்கையை நம்புறது. அவன் ஒரு இசையை சும்மா போய் இங்கே உட்காந்தா வந்துடும். ஆனால் நம்ம சிங்கப்பூர் போனால் பாட்டு போட்டுடலாம் அப்படி சொன்னதே இல்லை. சிறுவாபுரி போயிட்டு வந்தால் இன்னைக்கு 2 லைன் கிடைக்கும்னு சொல்லுவான். இப்போ ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக வந்திருக்கு பாட்டு முடிஞ்சு. இன்னும் இதை யாரும் பெருசாக கேட்கல. பட் சித்துக்குலாம் கேட்டால் கண்டிப்பாக அடிக்ட் ஆயிடுவான். அவனும் பெரிய முருகர் பக்தர் தான். அவனும் 6 படை முருகர் போயிட்டு வருவான். வருவாய் மயில் மீதினிலே வேளாவுடனே வருவாய், அடியார் பலரெங்குளரே அவரை விடுவித்தருவாய். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயபிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்து தெரியக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டி தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. வணக்கம், நாங்களே சொல்லிக்கிறோம். நான் அஜய் விக்னேஷ். என் பேர் சந்திரன். ஓகே, சிங்கர் சந்திரன், கிழக்கு வாசி சந்திரன். ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆன்மீக சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு பிரத்யேகமாக இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நான் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் நடக்குதுன்னு நினைப்பேன். ஆனால் அது என்ன காரணம்னு போய் ஆராய்ஞ்சோம்னா அது தெரியாது நமக்கு. இவ்வளோ நாள் ஏன் கொடுக்கலன்னு தெரில. கரெக்டாக இந்த பாட்டு தம்பி சந்திரன் ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு இப்போது முருகர் மேலே. ஸோ ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். நான் நிறைய கோயில் போவேன். எனக்கு பயங்கரமான நம்பிக்கை உண்டு. முருகர் பக்தரும் கூட. ஆமாம், முருகர் பக்தரும் கூட. அண்டு சித்தர் வழிபாட்டில் எனக்கு ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. சித்தர் வழிபாட்டை நான் அக்ராஸ் அந்த மதங்கள் தாண்டி எல்லா மதங்கள்லையும் இஸ்லாமியத்தில் இருக்க வழிமார்களையும் நான் போய் தேடி போய் வணங்குவேன். சித்தர்களையும் போய் வணங்குவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பற்று உண்டு. இதில் நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று இந்த யூனிவர்ஸில் நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்படின்றத முழுசாக நம்பக்கூடியவன் தான். அப்போது ஒரு நாள் நான் அந்த அப்படியே ஸ்டோரியாக சொல்லாமா? எஸ். ஒரு நாள் ஜென்ரலாக இந்த யூடியூப்பில் பாட்டெலாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்போது முருகர் பாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தப்ப சூப்பர் சிங்கரில் முருகர் பாட்டு ஒன்று வந்துச்சு. அதை பார்க்கும்போது அதில் ஒரு பையன் அட்டகாசமாக பாடிக்கிட்டு இருந்தான். பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், யாரா அந்த பையன்? இவன் தான் அந்த பையன். ஸோ சந்திரன் சூப்பர் சிங்கர் 9 கண்டஸ்டன்ட். அதில் டாப் 10 வரலையும் ஒருத்தர். எனக்கு சந்திரன்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், ஒரு தனி இசை பாடகர். அவரே எழுதி அவரே இசையமைத்து பாடக்கூடிய வல்லமை பெற்றவர். சூப்பர் சிங்கர் வரலாற்றிலே, சூப்பர் சிங்கர் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சூப்பர் சிங்கர் வரலாற்றிலேயே இது 11வது சீசனா? 10 சீசனில் ஒரே ஒரு ஆள் தான் தன்னுடைய பாட்டு, தான் எழுதி இசையமைச்ச பாட்டை 12 ரவுண்டில் பாடினாரு. அது சந்திரன். ஸோ அப்படி அவன் இசையமைச்சு எழுதின ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு, இந்த முருகர் பாட்டு. இதில் இவன் கூட சேர்ந்து கோ ரைட்டர்ஸாக மகாகவி பாரதியாரும் இல்லையா அருணகிரிநாதரும் அவங்கெல்லாம் கோ ரைட்டர்ஸாக இணைஞ்சிருந்தாங்க. அப்படி தம்பி எழுதுன அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா அதை கேட்கும்போதே ஒரு நியூ ஏஜ் டிவோஷனல் சாங் அப்படி தோணும். நான் இந்த ட்ரிப்பெல்லாம் போகும்போது பாட்டு கேட்டுட்டு தானே நமக்கு மேக்ஸிமம் ட்ரிப் இருக்கும். அப்போ டிவோஷனல் சாங்ஸ் கேட்குறப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். இப்போ திருவண்ணாமலை போனால் எஸ்பிபி சாரினுடைய பாடல்களை தாண்டி அருணாச்சலேஸ்வரர் பாடல் இல்லை, டிஎம்எஸ் சாரோட பாட்டை தாண்டி முருகர் பாடல்கள் இல்லை. முருகர் பாடல்கள் ஒரு கட்ட வரலையும் எனக்கு தெரிஞ்சு புஷ்பவனம் குப்புசாமி ஐயா வரலையும்
நல்லா தெரிந்த ஆல்பங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆல்பம் அதெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதை நம்ம இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு செட் ஆஃப் சாங்ஸை தாண்டி நம்ம கேட்குறதே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த ஏஜில் புதுசாக வர்ற பசங்க, புதுசாக வர கம்போசர்ஸ் ஏன் டிவோஷனலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை சாங்ஸில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா டிவோஷனலில் சாங்குன்றது நம்ம எங்கேயோ கொண்டு போய் விடக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ அதை வந்து ஏன் பண்ணலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ இந்த பாட்டை பார்க்குறேன். அப்புறம் சந்திரனை தேடி தேடி அவனோட எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சி போகுது. உடனே அவனுக்கு மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாட்டு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த பாட்டினுடைய கிளிப் இப்போ நம்ம அங்கே பார்த்தா உடனே மொபைலுக்கு வரும்ல, அப்படி எனக்கு இந்த பாட்டினுடைய ஒரு கிளிப்பை வந்து போட்டு திருச்செந்தூரோட விஷுவல்ஸ் வச்சு சந்திரனோட ப்ரொஃபைலில் கம்மிங் சூன் அப்படின்னு அப்பவே போட்டிருக்காரு. நாங்கள் சந்திக்கிறப்பே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதை பார்த்தவங்க தான் டெக்ஸ்ட் பண்ணேன், மீட் பண்ணலாமா அப்படின்னு. அன்னைக்கு எப்போ மீட் பண்ணலாம்னு கேட்டால் இன்னைக்கு மீட் பண்ணலாமா, இப்போ மீட் பண்ணலாமா, உடனே கிளம்பி வந்துட்டான். ஒரு 1 ஹவரில் மீட்டிங் நடந்துருச்சு. ஸோ இது எதேச்சியாக நடந்ததா நான் நினைக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல எங்கள் 2 பேருக்கும் ஒரு கனெக்ட் இருந்திருக்கு. அந்த கனெக்ட் வந்து யூனிவர்ஸ் சேர்த்துச்சு. அப்புறம் சித்தர் வழிபாடுன்ற விஷயம் வந்து எனக்கும் ரொம்ப பியாண்ட் காட்லி பிலீஃப் வந்து அந்த சித்தர் வழிபாடுலாம் எனக்கு நான் ரொம்ப மதிக்கிறவன். அது மேலே ஒரு நம்பிக்கையும் உண்டு. அது ஒரு பிரயாணமாக தான் பார்க்குறேன் நானும். அது வந்து அண்ணனோட கனெக்ட் ஆனதுனால நான் வந்து டக்குன்னு கேட்டேன் இந்த பாட்டு நம்ம. அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணார்ல, டெக்ஸ்ட் பண்ணோடனே நீங்க 1 ஹவர்ல வந்துட்டீங்க அண்ணனை பாக்குறதுக்கு. அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? மெசேஜ் பண்ணோடனே நான் வந்து அது பார்த்த உடனே என்னடா நம்ம ரசிக்கிறவங்க நம்மளை வந்து இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அவங்கள மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வரேன்னு சொன்ன டைமோட ஒரு மணி நேரம் லேட்டாக போனேன். அப்பயும் எனக்காக காத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பேசி நாங்கள் எனக்கு அது யூஸ்வல் தான். அது அப்படி ஒரு கனெக்டாக அது உண்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெறும் கோயிலுக்கு மட்டும் ஜாஸ்தியாக போயிட்டே இருப்போம். போகும்போதெல்லாம் ஒரு பாட்டு கேட்கும் போதும் ஆல்பமாக போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ வந்து ஒரு நாள் அண்ணா வந்து சொன்னார், நம்மளோட ஓல்டு ஏஜ் சிங்கர்ஸையும் கூப்பிடு. ஓல்டு ஏஜ்னா ஒரு மிட் ஏஜ், இந்த 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி ரொம்ப ஃபேமஸான சிங்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் கூப்பிட்டு வச்சு நம்ம ஒரு ஆல்பமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போது அனுராதா ஸ்ரீராம் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு. அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த வரப்போகிற ஆல்பமில் வந்து அவங்களும் பாடுவாங்க. அப்புறம் ஸ்வேதா மோகன் மேடமும் பாடுவாங்க. அது மாதிரி சில பேர் நம்ம பார்த்து ரசித்த நிறைய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் வச்சு நான் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக சந்திரன் வந்து டிவோஷனல் பண்ணுன்றது என்னுடைய ஆசை. பிளாக் ஷீப் இதுவரையும் டிவோஷனலாக எதுவும் நம்ம பண்ணதில்லை. ஆனால் எனக்கு அப்படி ஒன்று பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ நம்மளோட பிளாக் ஷீப் மியூசிக்ன்ற லேபிளில் இதை வந்து வீடியோவாக நம்ம பண்ணலாம். ஸோ கிழக்குவாசியில் ஒரு ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ எல்லா அக்ராஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கிழக்குவாசி பேண்டில் ரிலீஸ் ஆகிருக்கும். வீடியோ வந்து பிளாக் ஷீப் மியூசிக்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ பாட்டை இப்போ நீங்கள் கேட்டுடலாம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கரே வேணாம்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கேன், எல்லாத்தையும் அவங்களே. அப்படி இல்லைங்க, நீங்க தான் கேட்டீங்க. நான் அப்பவே கேட்ட கதை சொல்ல வரேன். கேட்டது ஒரு கேள்வி, இவர் யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில ஆரம்பிச்சு இங்கிலாந்துக்கு போயிட்டாருங்கிற மாதிரி. ஏங்க நான் சொல்ல எக்ஸாம்பிள் போகணும்ல நாங்க. ஓகே, ஸோ இந்த லிரிக்ஸ் ஆக்சுவலா வந்து எல்லா பொயட்ரியும் ஆல்ரெடி கூப்பிட்டுட்டீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்கும் போது என்ன தோணுச்சு? அதுலேயும் பர்டிகுலராக முருகர் பாட்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆச்சு? அது பயங்கரமாங்க. முருகர்கிட்ட போய் நம்ம நிற்கும் போது அப்படியே நம்மளை முழுசாக அர்ப்பணிச்சிட்ட ஒரு உணர்வு இருக்கும். நான் எப்பயுமே எங்கேயுமே போய் வேண்டி எனக்கு இது கொடு அது கொடுலாம் கேட்க மாட்டேன். எனக்கு என்னன்னாலும் கொடு, ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தெளிவையும் அறிவையும் கொடு, அவ்வளோதான். அந்த பொறுமையும் தெளிவும் அறிவும் அனுபவத்தில் வரும். அந்த அனுபவம் தான் இறைன்னு நம்புற வேணாம். அந்த அனுபவத்தை நம்மளே எடுத்துக்க முடியாது. அதை யார் மூலமாக தான் கொடுப்பாங்க? எல்லாமே த்ரூ சம் மெசஞ்சர்ஸ் தான், மனிதர்கள் மூலமாக தான் எல்லாமே இங்கே நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதை இவங்க மூலமாக இது இங்கே கனெக்ட் ஆகி இப்படி வந்து நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இறையினுடைய அமைப்புன்னு நான் நினைக்கிறேனே தவிர அதை தாண்டி நான் இது. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு முதல் தடவை அந்த பாட்டை கேட்குறப்ப அதில் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றை கொடுத்துட்றேன், இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு, அந்த மாதிரி தான். அப்படி தான் கான்வர்சேஷனே அப்படி தான் இருக்கும் அந்த பாட்டில். நீ சொல்ல, அதில் உள்ள வரிகளை பற்றி சொல்ல. அது ரொம்ப வித்தியாசமாக தான் அது அமைஞ்சுது. நான் அப்போ தான் எனக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு டார்க் ஸ்பாட் அந்த மாதிரி வரும் இல்லையா அப்போ வந்து எல்லாரும் பெரிய மனுஷங்களாம் அவங்களோட பேச்செல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த இருளில் வந்து நான் ஒரு ஒளியை கண்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒளி நமக்கு எப்படா வரும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. நான் ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன் தான். அதுக்கப்புறம் அப்படியே
ஏதோ சில விஷயங்கள்லாம் அப்படியே வந்து நம்மளை வந்து அழுத்தி இது மாதிரி நான் நடக்கும்போது நான் எதையோ ரிலே பண்ணுற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. நமக்கு ஏதோ ஒன்று வேணும், துணையாக வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் வந்து சித்தர்கள் வழிபாடுன்றது நான் எப்பவுமே ரெகுலராக பண்ணுறது தான். அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்க எழுதி வச்சதை படிக்கிறது, பழைய இலக்கியங்கள்லாம் அவங்க எழுதி வச்ச எல்லாத்தையும் படிக்கிறது, அதை படித்து வாழ்க்கையில் அது எங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், அது எப்படிலாம் வந்து நமக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு, எவ்வளோ ரிலேட்டிவாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அப்போது வந்து திடீர்னு சூப்பர் சிங்கர் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் அப்போ எப்படியும் ஒரு டிவோஷனல் ரவுண்டுன்னு ஒன்று வரும் அப்படி சொல்லிட்டு மைண்டில் திடீர்னு ஒரு நாள் வெளியில் ஒரு வேலையாக இருக்கும்போது கந்தன் மலை ஏறி திருப்புகழ் பாடி உன்னை தேடி வந்தோம் திருமுருகா அப்படின்னு. ஏன்னா திருப்புகழில் தான் நான் முத கனெக்ட் ஆனது. திருப்புகழ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பிரதீப் குமார், சிங்கர் பிரதீப் குமார். அவருடைய பூர்வா பேண்டு மூலமாக தான் எனக்கு வந்து திருப்புகழை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சு. அருணகிரிநாதர் யார், அவர் எப்படி முருகரையும் சிவனையும் இப்படி வந்து வழிபட்டு பாடியிருக்காரு. ஒரு பொயட்டா மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு இந்த மியூசிக் அண்ட் லிட்ரேச்சர் சொசைட்டிக்கே நிறைய விஷயத்த கொடுத்துருக்காரு. அது மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து நிறையா பண்ணாங்கன்றனால தான் எனக்கு சித்தர் ஈர்ப்பே இருக்குது, சித்தர்கள் ஈர்ப்பே. அப்போது அந்த வரி எழுதினேன். அது இவங்க மேலே இருக்கிற மரியாதையும் அன்பும் தான் இந்த வரி வந்துச்சு ஃபஸ்ட்டு. கந்தன் மலை ஏறி திருப்புகழ் பாடி உன்னை தேடி வந்தோம் திருமுருகான். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு வந்து டிவோஷன்லாம் என்னன்னு தெரியல, ஆன்மீகம்னா இதுதான் ஆன்மீகமானு தெரியல, நான் பக்தியாக இருக்கேனா எதுவும் இல்லை, எனக்கு தெரில. சரி அந்த வரியும் அப்படியே இருக்கட்டும், அதுதான் நம்ம கேட்கணும், நம்ம எமோஷன் என்னவோ அதை தான் நம்ம சொல்ல முடியும் பாட்டுலன்னு சொல்லி அந்த பாட்டை வந்து அந்த சரணம் மட்டும் எழுதி வச்சுருந்தேன். ஒரு நாள் ஒரு ஃபோக் ரவுண்டு ஒன்று வந்துச்சு. ஃபோக் ரவுண்டு வந்து நான் என்னோடய பாட்டு தான் பாடினேன். பாடி முடித்த உடனே திடீர்னு அடுத்த நாள் எங்களுக்கு 3 நாள் தான் மொத்தமாகவே டைம் இருக்கும் சூப்பர் சிங்கரில், ஒரு ரவுண்டுக்கு இடையிலையும். ஏன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை ஷூட்னா புதன்கிழமை ஃப்ரீயாக விட்டு வியாழக்கிழமை காலையில் தான் சொல்லுவாங்க இது என்ன டைட்டில்னு, அடுத்த ரவுண்டோட டைட்டில்னு. அந்த டைட்டில் அவங்க சொன்ன உடனே டிவோர்சல் ரவுண்ட் சொல்லிட்டாங்க. வியாழன் வெள்ளி சனிக்கிழமை ரிஹர்சல். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, தலையை முட்டிக்கிட்டு குப்புறப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறமா சரி நமக்கு மகாகவி ஏதாவது உதவுறாரான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, முருகர் பாட்டு எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்குது. அப்புறம் புக்கை எடுத்து பார்த்தேன். அதில் வந்து முருகர் பாட்டுன்னு ஒன்று, வருவாய் மயில் மீது நிலை வடிவேலுடனே வருவாய் அப்படின்னு ஒரு லைன் வந்தது. ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்குது, சரி நம்மளும் வருவாரான்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் நானும் யோசிச்சிருந்தேன். அந்த பாட்டில் என்னன்னு எனக்கு காமி, நீ இப்படி உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க எல்லாரும், இவ்வளோ பேர் உன்னை அன்பாக பார்க்குறாங்க, அப்போ நீ என்னன்னு எனக்கு காமி அப்படின்னு எனக்கு டைரெக்டாக போகணும் கேட்கலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. நம்ம இது வரைக்கும் கேட்ட சினிமா டிவோஷனல் சாங்ஸ் கூட அப்படி தான் இருக்கும் இல்லையா? இப்போ ஏஆர் ரமன் அவர்கள் வந்து வாஜா மேரே வாஜா பாடலாக இருக்கட்டும், இல்லை குன்ஃபயா பாடலாக இருக்கட்டும், அது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த விஷயத்த சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த லெவல் கூட இல்லை, எனக்கு என்னன்னே தெரியல. சரி அதுதான் அப்படி தான் எழுதலான்னு சொல்லிட்டு இந்த வரி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து என்னை உங்ககிட்ட சரண்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு என்னென்னு நீ வந்து எனக்கு இதில் ஏதாவது ஒரு ஒளியை காட்டு அப்படின்னு தான் அந்த வரியில் இருக்கும். நீங்கள் கேட்கும்போது வரியை சொல்லு. வருவாய் மயில் மீது நிலை வேளா உடனே வருவாய் அடியார் பலர் இங்குளரே அவரை விடுவித்தருள்வாய் அப்படின்னு வந்து மகாகவி வந்து நம்மளெல்லாம் கேட்டு அவர் சொல்லியிருக்காரு. முருகர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து எங்களெல்லாம் வந்து மீட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நான் வந்து என்னோடய எமோஷன்னா, நான் இப்படி இருக்கேன், ஒரு டார்க்கஸ்ட் ஃபேஸில் இருக்கேன், என்னை வந்து சேவ் பண்ணு அப்படின்னு. போதி உந்தன் காலடியில் என்னை புதைத்து கொண்டேன், பாட்டு கட்டி இருண்ட மனதில் ஒளியை காண வந்தேன் அப்படின்னு அடுத்த லைன் நான் எழுதுறேன். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கந்தன் மலை ஏறி திருப்புகழ் பாடி சொல்லுப்பா. கந்தன் மலை ஏறி திருப்புகழ் பாடி உன்னை தேடி வந்தோம் திருமுருகா, வெள்ளிமலை ஏறி உன் அன்பு வலை நாடி நிர்மலமாய் மனம் கொண்டோம் திருமுருகா. உங்களுடைய அன்பு வலையை தேடி வந்து எங்களுடைய மைண்டு வந்து பியூராகிடுச்சு, ஒரு பியூரிட்டியை அட்டென்ட் பண்ணுது. ஏன்னா அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஒரு சமயம் இந்த அறுபடை முருகர் கோயில் போவேன் நான். முதல்ல அந்த கோயிலாக பார்த்து சரி போகலாம், போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கோயிலில் நினச்சது வந்து அறுபடை முருகர் கோயில் பெசன் நகர். அங்கே போய்ட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரும், ஒரு மாதிரி காமாக ஆகிடும். அப்புறம் என்னை முத பழனி கூப்பிட்டு போனது அண்ணன் தான். கூப்பிட்டு போய் அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவர் ஏன் அதெல்லாம் சொல்கிறாருன்னு எனக்கு அங்கே தான் புரிஞ்சுது முதல் முறையாக. நான் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே காமாகிட்டேன். ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருக்கோம் நாங்கள். என்னுடைய ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் இன் லைஃப்லாம் கேட்டால் எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்டை எனக்கு சொல்லணும்னே தோணும் எப்போவுமே. அந்தளவுக்கு போக போக இன்னும் அட்டாச் ஆகிட்டே இருக்கேன். அப்போ வந்து நமக்கே தெரியும் நம்ம எது செஞ்சால் தப்பு, எது செஞ்சால் கரெக்டு, இந்த விஷயம்லாம் நமக்கே உணர ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவங்க வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் அப்படி தோணுது. நம்ம அங்கே போய் நிற்கிறதுனால
சூப்பர்ஸ்டிஷியஸான்றதை விட இது ஏதோ ஒரு நம்பிக்கை தருது. அதனால அதில் ரிலே பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீலிங் நல்லா இருக்கு. குகையில் வளரும் கனலே அப்படின்னு இருக்கும். குகையில் வளரும் கனலேன்னும் போது அதுவும் நான் கேட்ட நான் அந்த வரியாக ஒன்று கேட்குறேன் இல்லையா, விண்ணப்பம் அது சார்ந்தது தான். குகையில் வளரும் கனலேனா அந்த குகையில் வரும் கனல், அந்த ஒளி அப்படின்னு அது முழுசாகவே, இந்த பாடல் முழுசாகவே வந்து அந்த இருளில் எனக்கு ஒரு ஒளியாக நீங்கள் வாங்க அப்படின்றது தான். எப்பவுமே நாங்கள் நிறைய முருகர் கோயில் தம்பி சொன்னால அந்த வாங்க வாங்கன்னு சொல்கிறது வந்து பாமன் சாமிகள் நான் வந்து ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன் திருவான்மியூரில். அப்போது பாமன் சாமிகளுக்கு எனக்கு நிறைய மிராக்குலஸான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் வந்து அதனால தான் அந்த கனெக்டே அவருக்கு எனக்கும். அப்போது வந்து பாமன் சாமிகளை ஃபாலோ பண்ணுறப்ப அங்கே பிறப்பின் வலசை ராமநாதபுரத்தில் நான் ஒரு இடத்துக்கு போவேன். அது அவரோட இடம். அந்த இடத்துல வந்து அவர் தவம் இருந்திருக்காரு. இதுதான் சரியான தவ காலத்தில் தான் நம்ம பேசுகிறோம். இந்த டைமில் தான் அது. ஸோ அந்த தவம் இருந்த டைமில் அவர் எதுக்கு தவம் இருக்காருன்னா, இவன் சொன்ன அதே வார்த்தை இந்த பேச்சை ஆரம்பிக்கிறப்ப எனக்கு அது பயங்கரமாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய முருகப்பெருமான் எனக்கு ஏன் இன்னும் காட்சி தரல அப்படின்றதோட அவரை கூப்பிடுறாரு. நான் உங்களை ஏன்னா அவரை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது நடக்குது அவரால். அவர் அற்புதங்களை நிகழ்த்துறாரு, அவர் வீட்டுக்குள்ளேயே நிகழ்த்துறாரு. ஆனால் அப்போ இவர் இருக்க மாட்டார். இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ பாம்பன் சாமி ஒரு இடத்துல போய் தவம் இருந்து முருகப்பெருமான் அழைக்கிறார். நான் பார்க்கணும், நீ சொன்னால் நான் இங்கே இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்றேன். ஸோ அது அந்த கனெக்டுக்கு சொல்கிறேன். இவனும் அதனால தான் இந்த பாட்டு வந்துச்சுன்னு சொன்னால இப்படி எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில், வாங்க வாங்க வாங்கன்னா. அப்படி தான் இந்த பாட்டும். அதனால தான் இந்த பாட்டினுடைய தலைப்பே வந்து வருவாய் மயில் மீது நிலை. இவ்வளோ தூரம் வந்து முருகரோட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க. இந்த ஒரு நிகழ்வு தான் என்னால் முருகரால் நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு தருணம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து பர்சனலாக நான் வந்து இந்த சின்ன வயசில் சும்மா சாமி கும்பிடுப்பா, கையெடுத்து வைப்பா, அப்படி தான் நானும். ஸோ திருவிழான்னா ஜாலியாக இருக்கும், அதனால சாமி கும்பிடுவோம். இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒரு கட்டம் வரணும்ல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் பழனி பாத யாத்திரை போக ஆரம்பித்தேன். எங்கள் 9th ஸ்டாண்டர்டில் ராஜசித்தார்த்தனப்பான்னு சொல்லி அவர் தான் என்னை கூப்பிட்டு போனார். போவீங்க திருச்சியிலேருந்து 5 நாள் நட. ஸோ பாத யாத்திரை போய் பழனி போய் சேரும். ஒரு 3-4 வருஷம் தான் முழுசாக நடந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் நடப்பேன், அதுக்கப்புறம் 1 நாள் நடந்தேன். இப்போ நடக்கிறதே இல்லை, நேரடியாக போய் கும்பிடுறோம். ஆனால் திருப்பி அது ஒரு முறை எனக்கு முழுசாக 5 நாளும் நடக்கணும், அதுக்கான அமைப்பு ஏற்படும் நம்பி காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து ஏதோ ஒரு சின்ன அந்த டிவோஷனல் இது மேலே ஒரு சின்ன பற்று இருக்குது. ஆனால் காலேஜ் முடிக்கிறவர்லேயும் எனக்கு ஸ்கூல் முடித்து காலேஜ் வர்றவர்லேயும் அது ரொம்ப பெருசாக எமர்ஜ் ஆகலை. ஆனால் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஏதோ ஒன்று நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி நம்ப ஆரம்பிக்கிறேன் விஷயங்களை. ஏன்னா நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் முதல் இது வந்து முருகர் மேலே ஈர்ப்புன்றது எப்பயுமே இருக்குது. ஏன்னா தமிழ் கடவுள் அப்படின்றதுனால அது இன்னும் ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட். நம்மளை காத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர். எனக்கு வந்து நாட்டாள் தெய்வங்கள் மேலே பெரும் நம்பிக்கை உண்டு. ஸோ காவல் தெய்வங்கள் மேலே பெரும் நம்பிக்கை உண்டு. அப்படி நான் முருகரை இங்கே வாழ்ந்த ஒருத்தராக தான் பார்க்குறேன். ஸோ அப்போது அவர் இங்கே வாழ்ந்து நம்மளுடைய மலைகளின் அரசனாக இருந்து அங்கே இருந்த மக்களை காப்பாற்றுன்னு குடித்தலைவனாக தான் நான் முருகனை பார்க்குறேன். வேற எந்த இதையும் நான் நம்பலை. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முருகன். அப்படி இருக்க ஒருத்தரை என்னைக்குமே, ஏன்னா நம்மளை காத்தவங்களை தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். அதுதான் நம்மளுடைய வரலாறு சொல்லு. அப்படி பார்க்குறப்ப அவரையும் நான் அப்படி பார்க்கும்போது என்னையை காத்துறக்கூடிய சக்தியை நான் வந்து முருகரை பார்த்தேன். காலேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஈர்ப்பு இருந்துச்சு. சித்தர் வழிபாட்டுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப கனெக்ட் கிரியேட் ஆச்சு. இந்த பாம்பன் சாமி கனெக்ட் என்னன்னு சொல்கிறேன். நான் வந்து மீசை முறுக்கில் ஷூட்டில் இருக்கேன். இதை நான் இதுவரையிலும் எங்கேயுமே பதிவு பண்ணாது. மீசை முறுக்கில் ஷூட்டில் இருக்கேன். அப்போது ஒரு பையன் என்கிட்ட வந்து பழக ஆரம்பிக்கிறான். ஒரு 10 பசங்க இருப்பாங்க விஐடியில். அவங்க ரெகுலராக ஷூட் போகிறதுனால நான் கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க. டெய்லி நாங்கள் கேன்டீன் போவோம். கிளாஸ் அவங்க கட்டடிக்கிற மாதிரி நான் ஷூட் கட்டடிச்சுட்டு கேன்டீனில் இருப்பேன். ஷாட்டுக்கு கால் பண்ணுவாங்க, ஓடி வருவேன் ஐயோ அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே அங்கே சாப்பிட மாட்டேன், ப்ரொடக்ஷனில் வெளியில் போய் சாப்பிடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். அப்போ நாங்கள் ஒரு 10 பேர் அந்த பசங்க, நான் 10 பேரும் நல்லா தான் பழகுறாங்க. ஆனால் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பையன் மட்டும் என்கிட்ட கண்டினியூஸாக அதுக்கப்புறம் பேசுகிறான். சரி ஓகே, ஒருத்தன் மட்டும் கண்டினியூ பண்ணி பேசுகிறான் அப்படின்னு. அவன் மட்டும் நம்ம ஆஃபீஸ்க்கு வருவான், ரெகுலராக நம்ம கூட பேசுவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இப்போ கார்த்தி கூட ரொம்ப க்ளோஸ் ஆவேன், எல்லாரு கூடயுமே ரொம்ப க்ளோஸாக, பிரகாஷ் கூட ரொம்ப க்ளோஸ், எல்லாரு கூடயுமே க்ளோஸ் ஆகிறான், நல்லா பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த பையன்கிட்ட நான் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணதே இல்லை. பேசுவோம், இது பண்ணுவோம், அப்படியே இருக்கான். ஆஃபீஸ் வந்துட்டுலாம் போயிட்டுருக்கான். அப்போ நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் போனோம் ஒரு நாள்.
கொடைக்கானல் ட்ரிப் போனால் அப்போ நான் இங்கே திருவான்மியூர் பாமன் சாமிகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவரோட இடத்துக்கு போவேன். எது நல்லது முதல் விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே போவேன். நம்ம என்ன நிகழ்வு நடத்துகிறதா அன்றைக்கி காலையில் நீங்கள் என்னை அங்கே பார்க்கலாம். அவார்ட்ஸ்னால் அன்றைக்கி காலையில் முதல்ல அங்கே போயிட்டு வந்து தான் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஷூட்னா அங்கே போயிட்டு வந்துடும். அந்த மாதிரி எல்லா முக்கியமான நாட்கள்லேயும் அங்கே போயிடும். அப்போ இந்த நேரம் இது நடந்துட்டு இருந்தப்ப நான் கொடைக்கானல் போகிறேன். கொடைக்கானலில் ஒரு பேட் ட்ரிப் அது. காலையிலேருந்து சாயங்காலம் எங்கே போனாலும் இந்த பக்கம் ஸ்ட்ரைக்குங்கிறாங்க, அந்த பக்கம் இதுங்கிறாங்க, கடை மூடி, எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பேடான ஒரு மூடாக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. அப்போ இவன் கரெக்டாக கால் பண்ணுறான். கால் பண்ணி எங்கன்னே இருக்கீங்க? கொடைக்கானல். நான் வரவானே அப்படிங்கிறான். ஏன்டா இங்கே நாங்களே கடுப்பில் இருக்கோண்டா அப்படின்னு. உடனே அவன் என்ன சொன்னான், அண்ணே நீங்கள் அப்படியே மதுரைக்கு இறங்குங்க, நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னா. நம்ம ஊருனா அப்படின்னு ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குண்ணே, அங்கே போனாக்க நமக்கு ஒரு ரிசார்ட் இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே கடலோரத்தில் ரிசார்ட் இருக்குது, நம்ம அங்கே தங்கிட்டு இருக்கணும். வேறு என்ன பண்ணுவேன்? உள்ள கடலில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா. சூப்பர், மீன் சமைச்சு கொடுப்பியா? சமைச்சு இப்படிலாம் கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறோம். போனால் அவன் சொன்ன மாதிரியே முந்தைய நாள் ஈவினிங் நைட்டு மதுரை போயிட்டோம். மதுரையிலேருந்து நைட்டோட நைட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டோம். நைட்டு அந்த பீச்லேயே படுத்து தூங்குறோம். பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்த நாள் காலைல உள்ளே கூப்பிட்டு போகிறான், போட்டோ எடுத்து எல்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் படுத்துருக்கப்ப வேறு என்னடா இருக்குது பக்கத்துலன்னு கேட்குறேன். இதை ஒட்டி பின்னாடி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி ஓகே போகலாமா அப்படின்னு. போகலாம் அப்படின்னா சரி குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் போய் குளிச்சுட்டு இது பண்ணிட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு உள்ளே போனால் அந்த கோயிலுக்குள்ளே போகிறப்ப எல்லாருமே இவனுக்கு தெரியுது, வணக்கம் சொல்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. அப்படியே உள்ளே போகிறேன் அந்த கோயில். என்னடா உனக்கு இல்லைண்ணே அவரோட வழியில் தானே நாங்கள்லாம் எங்கள் ஃபேமிலிலாம் அப்படிங்கிறான். ஓகேடா யார்ரா என்ன கோயில்டா இது? பாமன் சாமிகள் கோயில்னே. அப்புறம்தான் நான் இது என்ன ஊர்ரா அப்படிங்கிறேன். பிறப்பின் வேலை செய்யணேன். இது என்னடா ஊர் அப்படின்னா, இல்லைண்ணே அவர் பிறந்த ஊருக்கு பக்கத்தில் தானே இது, அவர் இந்த இடத்துல இருந்தானே தவம் பண்ணார், இந்த தவம் பண்ணி தான் அவர் இங்கே தான் முருகரை முதல் முறையாக பார்க்குறாரு. முருகர், அருணகிரிநாதர், அகத்தியர் 3 பேரும் சேர்ந்து அவருக்கு அருட்காட்சி கொடுத்த இடம் இது. அப்படி ஒரு இடம் அது. இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி. ஏன்னா நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்த பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் தவறு செஞ்ச இடம்னு எனக்கு தெரியாது, நான் வரலாறை படித்தது கிடையாது. ஆனால் அவரை முழுமையாக என்னோட குருவாக ஏற்றுக்கிறப்ப அவர் என்னை யார் மூலமாக எங்கே தட்டி எங்கே கூப்பிடுறாருன்னு ஒன்று இருக்குல்ல, இது எனக்கு பயங்கர மிராக்குலஸாக இருந்துச்சு. இதை தாண்டி இது எல்லாமே நம்பிக்கை தான். இது கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம். ஆனால் எப்படி லைஃப்பில் எல்லாமே கோஇன்சிடென்ட்ஸாக இருக்கும். இப்போ நானும் இவனும் பார்த்துக்கிறது எப்படி கோஇன்சிடென்ட்ஸ்? ஓகே, இவன் பார்க்கும்போதே இவனோட முருகர் பாட்டை பார்க்குறது எப்படி, அந்த முருகர் பாட்டை இவன் ஒரு ஆல்பம் பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி, எனக்கும் ஆல்பம் பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி, நான் இவன் இங்கே அறுபடை முருகனை இங்கே போய் அறுபடை வீட்டில் போய் பெசன்ட் நகரில் கும்பிட்டா, நான் 6 படைக்கும் போய் கும்பிட்டுட்டு இருக்கேன் வருஷம். இந்த கனெக்ட் இருக்குல்ல, இந்த கனெக்ட் கிரியேட் ஆகுறது கோஇன்சிடென்ஸ் கிடையாதுன்னு நான் முழுசாக நம்புவேன். ஸோ அப்படி தான் எனக்கு அதுதான் முதல் அற்புதம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறம் நிறையா நடந்திருக்கு. நான் ரொம்ப சிரமத்தில் இருந்தேன். ஒன்று மட்டும் ரொம்ப சிரமத்தில் இருந்தப்ப இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பணம் கிடைச்சாதான் ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி முடிக்க முடியும். அப்படி இருக்க சூழலில் எல்லா புறமும் ட்ரை பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணுறோம். முட்டி நடக்காது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளுக்குள்ளே பணம் கிடைச்சா ஸ்டேஜ் போட ஆரம்பித்தா அந்த நிகழ்வு நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அந்த நேரத்தில் ஒருத்தர் எனக்கு பணம் தரார். அவரும் நிறைய பேசினதுக்கப்புறம் அவர் தருவார்னு நினச்சே நான் கேட்கல. ஆனால் அவர் தரார். அவர் தர போகிறாரு, மீட்டிங் கூப்பிட்றாரு, தரேன்னு சொல்லிட்டாரு. மீட்டிங் கூப்பிட்றாரு. அந்த மீட்டிங் போகிறேன். அவர் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வரேன், நீங்கள் போய் என் கேபினில் உட்காருங்கிறாரு. அந்த கேபினில் போய் உட்காடுறேன். பாமன் சாமிகளோட சிலை இருக்கு. கடைசியாக அவர் பணம் கொடுத்து தான் அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்துச்சு. ஸோ எனக்கு இதுதான் கனெக்ட். இது அது தானாக, இது கோயின்சிடென்ஸ் கிடையாது. உறுதியாக இது நம்ம வைக்கிற நம்பிக்கைக்கு இந்த யூனிவர்ஸ் திருப்பி நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இது. இதுதான் நான் நம்புகிறேன். இதை எல்லா சித்தர்கள்ட்ட இப்படி நான் சொன்னேன்னா, சிலதெல்லாம் அவன் சொன்ன மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ்ன்னு சொல்லிடுவாங்க, சிலதெல்லாம் தானாக நடந்திருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்புகிறேன் அது எனக்கு நடக்க. அது ஒரு நிமிஷம் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஃபோட்டோங்கிறது எடுக்க முடியாது, அமையணும். அது ஒரு செகண்ட் முன்னாடி இருந்தாலும் அமையாது, ஒரு செகண்ட் பின்னாடி இருந்தாலும் அமையாது. அது கிளிக் எக்ஸாக்ட் டைமிங்கில் அது அமைஞ்சாதான் அது கிளிக். அது மாதிரி தான் லைஃப்பில் டிவோஷனல் இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் நமக்கு நடக்கிறது. ஒரு நிமிஷம் நான் முன்னாடி கிளம்பியிருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைக்காது. 10 நிமிஷம் லேட்டாக போயிருந்தாலும் அப்படி ஒரு தரிசனம் கிடைக்காது. அப்படி ஒரு தரிசனத்தை அப்படி போய் ஆன் டைமில் பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு புரியும், ஓகே இது இன்றைக்கி நடத்தப்பட்டிருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன், முருகர் கோயிலுக்கு போகிறதோ சித்தர் கோயிலுக்கு போகிறதோ நம்ம பிளான் பண்ணாலாம் போக முடியாது. நம்ம பிளான் பண்ணுவோம், அவர் பிளான் வச்சுருந்தா போவோம். ஓகே, அவர் பிளான் வச்சுருந்தா நீங்கள் என்ன பிளான் வச்சுருந்தாலும் போயிடுவீங்க. ஓகே, அதனால நான் எப்பயுமே ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி போக முடியலைனாலும் வருத்தப்பட மாட்டேன், போய் சாமி பார்க்க முடியலைனாலும் வருத்தப்பட மாட்டேன். இன்றைக்கி அது இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி அவர் அது நமக்கு கொடுக்கல, அவ்வளோதான். அப்படி நினச்சிட்டு வந்துடுவேன்.
அடுத்து நம்ம எப்போ முடியுதோ அப்போ போகலாம். அதே மாதிரி இந்த நல்ல நாளில் தான் போகணும், எல்லாரும் கூட்டமாக இருக்க நாளில் தான் போகணும் அப்படிலாம் நான் யோசிச்சதே இல்லை. நமக்கு என்னைக்கு அவர் அழைப்பு வச்சிருக்காரோ அன்னைக்கு போகலாம். இல்லைங்க நீங்கள் விசேஷங்க நேத்திக்கு வந்திருந்தா அப்படிமா, எனக்கு விசேஷம் இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்காரு, இன்னைக்கு வந்திருக்கேன். நான் உண்மையிலே பழனியில் என்ன வைப் ஃபீல் பண்ணுவேனோ அந்த வைப்பை பூம்பாறையிலையும் ஃபீல் பண்ணுவேன். அதை வந்து அவன் கூட பேசுகிறப்ப சொன்னான். அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி திருச்செந்தூரில் பார்த்து நான் கூப்பிட்டு அந்த வருஷமே நாங்கள் ஆறுபடை முருகனுக்கும் திருப்பி ஒரு மாலை போட்டு போயிட்டு வந்தோம். ஸோ அப்படியெல்லாம் உருவாகி வந்து இன்னைக்கு ஆறுபடையப்பா அப்படின்ற இந்த ஆல்பமாக வந்து நிற்கிது. அதுலேயே ஆறுபடையப்பா தான். ஸோ ஆறுபடை முருகனையும் பாடக்கூடிய ஆல்பமாக தான் இந்த ஆல்பம் இருக்க போகுது. இந்த ஆல்பமில் 6 முருகர் பாடல்கள் இருக்க போகுது. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் முதல் பாட்டு தான் அந்த வருவாய் பாடல். ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே முருகர் பாடல் இல்லை டிவோஷனலாக ஒரு பாடல் கேட்டணும் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே அந்த பழைய வைப்பு தான் நமக்கு எப்பயுமே இப்போ வரைக்குமே நமக்கு செட் ஆகிட்டு இருக்கு. எப்போனாலும் டக்குன்னு எஸ்பிபி பாடின அந்த சிவன் பாடல் நம்ம கேட்கலாம்ப்பா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இந்த ஒரு சாங்கை எந்த அளவுக்கு வைப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ரிப்பீட்டடாக காலம் தாண்டியும் இந்த பாடலும் இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கா? அப்படி நினச்சி எந்த ஆர்ட்டும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அவங்களோட முழு மனதையும் போட்டு ஒரு பாட்டை அர்ப்பணிப்போட பண்ணி முடிச்சுட்டாங்க. எஸ்பிபி சார் ஹரஹர சிவனை போடுறப்ப இதுதான் நாளைக்கு சிக்னேச்சர் சாங் ஆஃப் திருவண்ணாமலையா ஒரு 200 வருஷத்துக்கு இருக்க போகுதுன்னு நினச்சி கண்டிப்பாக பாடியிருக்க மாட்டார். அவருக்கு அன்னைக்கு இறை மேலே இருக்க அர்ப்பணிப்புல அந்த பாட்டை பாடியிருப்பார். முழுசாக அதுக்கு தன்னை கொடுத்து பாடியிருப்பார். அப்படி தான் சந்திரன் இதுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கான். இதுக்கு வந்து உயிர் கொடுக்குற அந்த ப்ராசஸில் மகாகவி பாரதியார் இருக்கார், ஸ்ரீ அருணகிரிநாதன் இருக்கார். இவங்களுடைய வார்த்தைகள்லாம் எடுத்து அவனுடைய வார்த்தைகளையும் போட்டு தொகுத்து ஒன்று கொடுத்துருக்கான். இது கண்டிப்பாக போய் சேரும் நம்புறேன். ஏன்னா இதை முதல் முறை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஹிட் ஆச்சு. எனக்கு ஹிட் ஆகும்போதே இது யங் ஜென்ரேஷனுக்கான முருகர் பாட்டு அப்படி தான் தோணுச்சு ஃபஸ்ட்டு. அது தோணிட்டு இருக்கும் போதே அதுக்கு கமெண்ட் சொன்னார் பென்னி. அவரும் இதே வார்த்தையை சொன்னார், இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான முருகர் பாட்டு, நீ போய் உடனே போய் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார். நானும் இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அதான் சொன்னேன், உடனே போய் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணு. ஆனால் அதுக்கு ஒரு நேரம் அமைஞ்சு வரும்ல, அப்படிதான் அமைஞ்சு பொருளாதார சூழல்லாம் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் அமைஞ்சு இப்போ தான் வந்திருக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியில் விடுறதுக்கு. ஆனால் சூப்பர் வெர்ஷனாக நம்ம வந்து சூப்பர் சிங்கரில் பார்த்ததை விட ஒரு 10 மடங்கு சிறந்த வெர்ஷனாக இப்போ அந்த பாட்டு வந்திருக்கு. எனக்கு இந்த மொத்த ஆல்பமும் இப்படி தான் வரும்னு தெரியும். ஏன்னா அது அவன் இயற்கையை நம்புறது. அவன் ஒரு இசையை சும்மா போய் இங்கே உட்காந்தா வந்துடும், அண்ணே நம்ம சிங்கப்பூர் போனால் பாட்டு போட்டுடலாம் அப்படி சொன்னதே இல்லை. சிறுவாபுரி போயிட்டு வந்தால் இன்னைக்கு 2 லைன் கிடைக்கும்னு சொல்லுவான். ஸோ அப்படி தான் அவன். அப்போ அவன் அந்த பாடலை எடுக்கிற இடமும் அவனோட வரிகளை எடுக்கிற இடமும் டியூனை எடுக்கிற இடமும் இறைக்கிட்ட இருந்து அப்படிங்கிறதுனால நான் நம்புகிறேன் இந்த ஆல்பம் வந்து ஒரு பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி காலங்கள் தாண்டியும் வைப் பண்ணக்கூடிய மெட்டீரியலாக நிச்சயமாக இருக்கும். இப்போ எந்த பாட்டுனாலும் வைப் பண்ண முடியாது நம்ம, பட் அதோட ஓன் வைப்பில் இப்போ நான் சொன்ன மாதிரி டிவோஷனல் வைப்பில் போகிறவங்களுக்கு இந்த பாட்டை வந்து இப்போ முருகருக்கு நான் ஒரு ட்ரிப்பு போகிறப்ப இந்த ஆல்பம் போட்டு கேட்போம் அப்படின்ற இடத்துக்கு கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் பசங்களையும் வைப் பண்ண வைக்கும். முந்தைய ஜென்ரேஷனையும் நிச்சயமாக அவங்க முன்னாடி கேட்டு வியந்துகிட்டு இருக்க பாடல்கள் இருக்குல்ல, அந்த வரிசையில் சந்திரனால பாடல்கள் கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஸோ இந்த பாடல் முருகருடைய பாடல், உங்களுடைய டீமில் நீங்கள் மட்டும் முருக பக்தர் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்கெல்லாம் கேட்டுட்டு என்ன சொன்னாங்க? முக்கியமாக விஜய் சித்து பிரதரை கேட்டுட்டு என்ன சொன்னாங்க? இன்னும் சித்து இந்த பாட்டை கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மோஸ்ட்லி யார் என் கூட ட்ரிப்பில் வந்தாலும் இந்த பாட்டை போட்டு காட்டிடுவேன், அந்த சூப்பர் சிங்கர் வெர்ஷன் போட்டு காட்டிடுவேன். இப்போ ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக வந்திருக்கு பாட்டு முடிஞ்சு. இன்னும் இதை யாரும் பெருசாக கேட்கல, பட் சித்துக்குலாம் கேட்டால் கண்டிப்பாக அடிக்ட் ஆயிடுவான். அவனும் பெரிய முருகர் பக்தர் தான், அவனும் ஆறுபடை முருகர் போயிட்டு வருவான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மொத்த கேங்கே வெயிட் பண்ணுற பாட்டாக தான் அந்த பாட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த கருங்காலி மாலை ஆக்சுவலாக வந்து அவரே பயங்கரமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் போட்டால் ஒன்றும் கிடையாது, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோலையும் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? நான் என்ன நினைக்கிறேனோ அதானே நடக்கும். அதேதான். ஸோ அப்படிதான். ஸோ அது கருங்காலி மாலை நம்பிக்கை அப்படிலாம் இல்லை, எனக்கு இது பிடிச்சிருக்கு போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், அப்படி இல்லை, ஜஸ்ட் ஃபேஷன்னு சொல்லிட முடியாது, அதை ஸோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாடல் பேக் டு பாடலுக்கு வந்துருவோம். ஸோ இந்த பாடல் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? எனக்கு இந்த பாட்டை ஒரு முறை பாட சொல்லி கேளுங்க. இருங்க, அடுத்து நான் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பாடல் வந்து ஆர்ஜே விக்னேஷ் அவர்களுடைய வாய்ஸ்ல கேட்டா எப்படி இருக்க போகுது? சின்ன கற்பனை செம்மையா இருக்கா? முதல் முறை கேட்குறாங்க.
ஸோ அவன் வயசுல கேட்டாதான் அது கரெக்டா அவரோட வயசுல ஒண்ணு என் உங்களோட வயசுல வயசுல கேட்டிருப்பாங்க அவன் பாடட்டும் நான் அப்படியே கூட எப்படி சேர்ந்து பாடல் ரிலீஸ் ஆகும்போது அவர் வயசுல தானே கேட்க போறோம். ஆனா இருந்தாலும் அதுக்குன்னு முதல் முறை ஒரு ஆனா இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகணும்ல. இந்த நேர்காணல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கணுமா இல்லையா? சோ அதுக்கு வந்து சார் பாடினாதான் நல்லா அந்த ட்விஸ்ட் வந்து டக்குன்னு எல்லாரும் வெளில போற மாதிரி ட்விஸ்டா இருக்க கூடாது. இவ்வளவு நல்லா ஆர்ஜி விக்னேஷ் பாடுவாரா அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர்ல ஏஆர் ரஹ்மான் கூப்பிடலாம், ஆமா யுவன் சங்கர் ராஜா கூப்பிடலாம். பாடுங்க. இது வரைக்கும் சினிமா துறையில யாரும் கூப்பிட மாட்டாங்க. நாங்க வேணா கூப்பிட்டு கேட்கலாம், சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கட்டாய கவிஞன் நானு. அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த 6 பாட்டுல வந்து ஒரு முருகர் பாட்டு நான் எழுத போறேன். என்ன பாட்டு? அதெல்லாம் தெரியாது. நான் இப்போ துண்டை போட்டுக்கிறேன். நான் ஒரு கட்டாய கவிஞன். நாங்க வந்து ஏதாவது ஒரு ஆல்பம் பண்ணா அது வந்து நம்ம ஆபீஸ்ல பண்ற சீரீஸ், இது படம் பண்ணாலும் நம்ம பசங்க பண்ணா அதுல கண்டிப்பா ஒரு பாட்டு நான் எழுதுவேன்னு சொல்லி அதனால என் பேர் கட்டாய கவிஞன். நேர் விருப்பமா அந்த எழுதுற பாடல் இவரே பாடணும், இவரோட வாய்ஸ்ல. இனிமேதான் எழுதணும். அந்த பாட்டே ஒரு பாடணும். அந்த 6 பாட்டுல ஒரு பாட்டு நான் பாடணும்னு சொல்றேன். பண்ணிடலாம். நீங்களே பாடி மியூசிக் போட்டுருக்கீங்களா? சோ அந்த மாதிரி சாரே வந்து எழுதி சாரே வந்து பாடணும். பாடுறேன் கண்டிப்பா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசை இருக்குன்னா அதையே நம்ம நிறைவேற்றாம. இந்த ஐடியா எனக்கு கூட இல்ல. ஃபர்ஸ்ட் லைக் நானா மட்டும் தான் இருப்பேன். சரி ஓகே, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அது ஒன்லி லைக், ஃபர்ஸ்ட் லைக் கிடையாது. வருவாய் மயில் மீதினிலே வேலாவுடனே வருவாய், அடியார் பலரெங்குளரே அவரை விடுவித்தருவாய். வருவாய் மயில் மீதினிலே வேலாவுடனே வருவாய், அடியார் பலரெங்குளரே அவரை விடுவித்தருவாய். போதி உந்தன் காலடியில் என்னை புதைத்துக் கொண்டேன், பாட்டு கட்டீருண்ட மனதில் ஒளி காண வந்தேன். போதி உந்தன் காலடியில் என்னை புதைத்துக் கொண்டேன், பாட்டு கட்டீருண்ட மனதில் ஒளி காண வந்தேன். வருவாய் மயில் மீதினிலே வேலாவுடனே வருவாய், அடியார் பலரெங்குளரே அவரை விடுவித்தருவாய். கந்தன் மலை ஏறி திருப்புகழ் பாடி உன்னை தேடி வந்தோ திருமுருகா. வெள்ளிமலை ஏறி அன்பு வலை நாடி நிர்மலமாய் மனம் கொண்டோ திருமுருகா. ஏழை நெஞ்சம் எனக்கு நீ இருக்கும் இடமே கிழக்கு, ஏழை நெஞ்சம் எனக்கு நீ இருக்கும் இடமே கிழக்கு. குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே, சேவர் கொடியோன் எம் பெருமானே துயரங்கள் விடுபட வரம் கொடுப்பானவன். வருவான் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவான், அடியார் பலரெங்குளரே அவரை விடுவித்தருவான். போதி உந்தன் காலடியில் என்னை புதைத்துக் கொண்டேன், பாட்டு கட்டீருண்ட மனதில் ஒளியை காண வந்தேன். போதி உந்தன் காலடியில் என்னை புதைத்துக் கொண்டேன், பாட்டு கட்டீருண்ட மனதில் ஒளியை காண வந்தேன். வருவாய் மயில் மீதினிலே வேலாவுடனே வருவாய், அடியேன் நான் வாடுகிறேன் என்னை விடுவித்தருள்வாய். நன்றி. அருணகிரிநாதன் அவர்கள் எழுதின அந்த அனுபூதி வந்து ஐ எம் ஸோ ஹானர்ட் டு ஷேர் அ லிரிக்ஸ் பார்ட் வித் ஹிம் இன் மை சாங். இந்த அனுபூதி எழுதும்போது தான் நான் வந்து ஆக்சுவலாக இப்படி ஒரு விஷயத்த உணர்ந்ததே. அதுக்கப்புறம் சில விஷயம் நடந்தது, அதை வெளியில் சொல்ல தோணலை. அது பயங்கரமாக இருந்தது. நான் ஏன்னா 2 நாளில் இந்த பாட்டை என்னால் முடிக்க முடியும்னு அது நடந்ததே அது ஒரு பெரிய அபூர்வமாக நினைக்கிறேன். அது கூட இந்த லிரிக் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வானோ புனல் பார்க்கணல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையும் யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. வானோ புனல் பார்க்கணல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையும் யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது
சண்முகனே வருவாய் மயில் மேலினிலே வேளாமுடனே வருவாய் அடியார் பலரிங்குலரே அவரை விடுவித்தருள்வாய் போதி உந்தன் காலடியில் என்னை புதைத்துக் கொண்டேன் பாட்டு கட்டி இருண்ட மனதில் ஒளியை காண வந்தேன் போதி உந்தன் காலடியில் என்னை புதைத்துக் கொண்டேன் பாட்டு கட்டி இருண்ட மனதில் ஒளியை காண வந்தேன் வருவாய் மயில் மீதினிலே உடனே வருவாய். தேங்க்யூ. நாங்கள் கிழக்குவாசி, நாங்கள் தான் கிழக்குவாசி. எஸ். ஓகே, ஸோ இந்த பாடல் கேட்ட உடனே உண்மையாவே முருக பக்தர், எனக்கு தெரிஞ்ச முருகரே மயில் மீது ஏறி ஓடி வந்துருவாரு போல. அதுக்கு தான் கூப்பிடுறேன் நான் ஒரு முறை கேட்குறப்பையும் இதை ரசிப்பேன். அதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப இந்த பாட்டோட கனெக்ஷன். இது வந்து ஒவ்வொரு முறை கேட்குறப்பே புதுசாக இருக்கும். அந்த டைமில் அப்படி தானே. இன்னைக்கு அது வந்து கல்லானாலும் திருச்செந்தூர் ஒரு மண்ணானாலும் பல அப்படின்றப்ப அதை ஒரு தடவை கேட்குறப்பையும் நமக்கு அது முதல் தடவை கேட்குற மாதிரியே ஒரு பரவசத்தை கொடுக்கும். அதை வந்து இந்த பாட்டு கொடுக்கும். குறிப்பாக எனக்கு அந்த ஏழை நெஞ்சம் எனக்கு ஏழை நெஞ்சம் எனக்கு நீ இருக்கும் இடமே கிழக்கு அப்படின்னு சொல்கிற இடம் வந்து ரொம்ப நம்ம அவ்வளோதான். நான் ஒன்றுமே இல்லை அவர் முன்னாடி நம்ம என்ன அதில் ஏழைன்றது ஒன்றும் இல்லாத அப்படி கூட இல்லை. அது ஒரு விதமான ஒரு ஸ்டேட். கண்ணதாசன் எழுதுவார்ல, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி அப்படின்னு கண்ணே கலைமானில் எழுதியிருப்பார். எப்படிங்க யோசிக்க முடியும்? ஏழை என்றால் அதில் ஒரு அமைதின்னு எப்படிங்க யோசிக்க முடியும்? எல்லாருமே ஏழ்மை நிலையிலேருந்து வெளியில் வரணும், அதை உடைக்கணும், எராடிகேட்டிங் அப்படிலாம் நம்ம பேசி. அப்போ அவர் சொல்கிற ஏழ்மைன்றது அது இல்லை. அவர் சொல்கிற ஏழை என்றால் அது எதுவுமே இல்லாமல் இருக்கதே ஒரு அமைதின்னு சொல்கிறார். அதை இவன் அந்த வரியில் வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏழை நெஞ்சம் எனக்கு நீ இருக்கும் இடமே கிழக்குன்றது. அந்த ஏழைன்ற வார்த்தைக்கு வந்து எனக்கு எல்லா புலவர்களும் நல்லா நிறைய பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த கோடு போட்டா பாட்டில், இதில் ராவணன் படத்தில் கூட 8 காணி போனால் அட எவனும் ஏழை இல்லை, மானம் மட்டும் போனான். அது வந்து அவங்க அந்த அந்த ரீஜனை சார்ந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இழந்துட்டோம்னா நம்ம ஏழை. இது அந்த ஏழை மனநிலை இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆமாம், எல்லாருக்கும் எதுவுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் யார், எனக்கு மேலே 100 பேர் இருக்கான், மேபி அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளோதானே தவிர இதில் ஒன்றும் நமக்கு கிடைச்சிருச்சு கிடைக்கல அப்படின்னு ஒன்றே இருக்காது. கிடைக்காதது நோக்குன ஆன்சைட்டியும் இருக்காது, கிடைச்சதுனால அவர் அகந்தையும் இருக்காது. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த ஏழை நிலைன்னு நினைக்கிறேன். இப்போ ஆடியன்ஸு இதை பார்த்துட்டு என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அந்த மாதிரி வீடியோ எடுப்பீங்களா? நான் எடுக்கலான்னு இருக்கேன். இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ இதை பார்த்துட்டு என்ன யோசிப்பாங்க, இந்த பாட்டை நான் ரெகுலராக போய் எங்கே கேட்குறது எங்கே பார்க்குறதுன்னு யோசிப்பாங்க. அப்படி நமக்கு தெரியும்ல அடுத்து என்ன. கண்டிப்பாக கிழக்கு வாசின்னு போட்டிங்கன்னா உள்ள போய் பார்க்கலாம். எங்கேயா இருந்தாலும் இன்டர்நெட்ல நீங்க கிழக்கு வாசி இல்ல சந்திரன், அதாவது எங்கேயா இருந்தாலும்ன்றது விங்கு, ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப் மியூசிக் எல்லாத்துலேயுமே போய் கிழக்கு வாசின்ற சேனல்ல இந்த சாங்கை நீங்க கேட்கலாம். விரைவில் பிளாக் ஷீப் மியூசிக்ல இன்னொரு 10-12 நாளுக்குள்ள அதனுடைய வீடியோவை நீங்க பார்க்கலாம். அதுல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கண்டென்ட்டும் இருக்கு.